ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆம்ப்ளிஃபையர் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அதில் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2 சேனல் ஆம்ப்ளிஃபையரை எப்படி நம்ம மேக் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஒயரிங் டீட்டெயில்ஸை நான் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயம் இந்த வீடியோவில் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயத்த சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ நான் மேக் பண்ணி வச்சுருக்கிற ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஆம்ப்ளிஃபையர் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பகாரியா போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 3 வால்யூம் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மெயின் வால்யூம், சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள், இது பேஸு. நான் 44 எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு லைட் பவர் போர்டில் யூஸ் பண்ணி LA4440 ஐசியை யூஸ் பண்ணி ஒரு 2 சேனல் ஆம்ப்ளிஃபையரை மேக் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்க்கலாம், வீடியோவில் கிளியராக தெரியும், சரிங்களா? இதுக்கு யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12012 2 ஆம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 12012 2 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 3 ஆம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், சரிங்களா? 3 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? இது பார்த்திங்கன்னா மோனோ ஐசி தான், சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா LA4440 ஒரு ஸ்டூடியோ ஐசி. அதை மோனோ பண்ணி சிங்கிள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதில் ஒயரிங் டீட்டெயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில போர்டை மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போது TDA 7265 ஐசியை யூஸ் பண்ணி போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா FR4 டைப்பு PCBயை யூஸ் பண்ணி இந்த போர்டை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். போர்டோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும், ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். வேணுன்ற நண்பர்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நம்ம ஒயரிங் டீட்டெயில்ஸுக்கு போயிடலாம், சரிங்களா? இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத் போர்டு எடுக்கும்போது இது யூஎஸ்பியை ப்ளூடூத் போர்டு ஆர் யூஎஸ்பி போர்டு ரெண்டுமே ஒன்று தான். இது ஆன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சப்ளை கொடுக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கு 5 வோல்ட் சப்ளை தான். ஆனால் நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். இது 12 வோல்ட்டு சப்ளை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்டு தான், சரிங்களா? 12 வோல்ட் கொடுத்து ஆன் பண்ணிட்டேன், சரிங்களா? ஆன் பண்ணதுக்கப்புறம் போர்டு ஆன் ஆகிடும். சிக்னல் வந்துடும். அந்த சிக்னலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே சென்ட்ராக இருக்குது பார்த்திங்களா, சென்ட்ரா 3 ஒயரு. அந்த 3 ஒயர் தான் பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு, ஒயிட்டு, க்ரே, ப்ளூ, சரிங்களா? இது ஆடியோ இன்புட்டு. சென்ட்ராக இருக்கிற க்ரே ஒயர் பார்த்திங்கன்னா கிரவுண்டு, சரிங்களா? கிரவுண்டு. லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு. லெஃப்ட்டு ப்ளூ, ரைட்டு ஒயிட்டு, சரிங்களா? ஆடியோ இன்புட்டை கொடுத்துட்டோம். இதிலேருந்து இந்த போர்டில் எடுத்து ஆடியோ இன்புட்டு கொடுத்துருக்கோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டை ஆன் பண்ணணும். LA4440 ஐசி போர்டு ஆன் பண்ணணும். அதுக்கு ஒரு சப்ளை தேவைப்படுது. அந்த சப்ளையை நம்ம எப்படி எடுத்துருக்கோன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக எடுத்திருக்கோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நான் 2 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 230 வோல்ட் கொடுத்து 12012 எடுக்கிறோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளை தான். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 0 வோல்ட்டு ஒரு 12 வோல்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நேராக எடுத்துகிட்டு இதிலேயே கொடுத்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், 0 வோல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ. டிரான்ஸ்ஃபார்மர் வர்றது ப்ளூ. நான் க்ரீனை 0 வோல்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா அதாவது எல்லோ
எல்லோ வந்து 12 வோல்ட் இங்கே கொடுத்துட்டேன். இதிலே வந்து ரெக்டிஃபையர் செக்ஷன் இருக்குது. இதுதான் ரெக்டிஃபையர் செக்ஷன். ஒரு டயோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டயோடில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து போர்டு ஆன் ஆகிருச்சு. போர்டு ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பேஸு, ட்ரிபிளு, வால்யூம் இந்த 3 எடுக்கணும். அப்புறம் ஸ்பீக்கர் அவுட்புட் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா இந்த போர்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நேராக வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி அவுட்புட்டை செக் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து பேஸு ட்ரிபிள் எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸு. சரிங்களா? இந்த மூணு ஒயர் இருக்குது இல்லைங்களா, அந்த 3 ஒயரை எடுத்து நேராக வந்து இந்த பேஸோட ஒரு லெக்கில் அடிச்சிட வேண்டியது, 3 லெக்கில் அடிச்சிட வேண்டியது தான். அதே மாதிரி இந்த கலர் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, சேம் கலர் தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுவும் பேஸு தான். சரிங்களா? இந்த பேஸ் எடுத்துகிட்டு போய் நேராக வந்து அந்த 3 லெக்கு இருக்கும், அந்த 3 லெக்கில் நீங்கள் டைரெக்டாக அப்படியே அடிச்சிட வேண்டியது தான். அடிச்சிட்டிங்க அப்படின்னா பேஸோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ட்ரிபிளோட கனெக்ஷனும் அதே மாதிரி தான். நான் என்ன கலர் எடுத்துருக்கேன்னா ட்ரிபிளு, வயலட்டும், க்ரேவும், ஒயிட்டு, இந்த 3 கலர் எடுத்திருக்கேன். அந்த 3 கலர் டைரெக்டாக அதே மாதிரி ட்ரிபிளோட வால்யூம் கண்ட்ரோலரில் டைரெக்டாக அடிச்சிட வேண்டியது தான். அடிச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? அந்த ட்ரிபிளும் அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரிபிளோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வால்யூம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நம்ம டைரெக்டாகவும் கொடுக்கலாம். டைரெக்டாக கொடுத்தோம்னா சவுண்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். 10K யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இன்புட்டு. அதாவது நான் என்ன எடுத்திருக்கேன்னா வயலட் எடுத்திருக்கேன். இது இன்புட்டு, இது கிரவுண்டு. சரிங்களா? இது இன்புட்டு, இது கிரவுண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிளோட அவுட்புட்டு இது. சரிங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடியோ இன்புட்டுக்கு ஃபஸ்ட்டு லெக்கில் கொடுத்துடணும். அதே மாதிரி இது கிரவுண்டு வந்து 3வது லெக்கில் கொடுத்துடணும். இது பார்த்திங்கன்னா சென்டர் பின்னில் கொடுத்தோம் அப்படின்னா வால்யூம் லெஃப்ட் வால்யூம் முடிஞ்சிருச்சு. லெஃப்ட் வால்யூம் இன்புட்டு. சரிங்களா? இப்போ ரைட்டு வால்யூம் இன்புட் எடுக்கணும். அதே மாதிரி தான் இதுலேயும். இதில் நான் என்ன கலர் எடுத்துருக்கேன் அப்படின்னா அவுட்டு வந்து இன்புட், அதாவது வால்யூம் கண்ட்ரோலருக்கு இன்புட்டு. சரிங்களா? வால்யூம் கண்ட்ரோலருக்கு இன்புட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரு. கிரவுண்டு பார்த்திங்கன்னா க்ரீனு. பேஸு ட்ரிபிள் அவுட்புட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லோ. அது எடுத்து அது இதில் சொன்ன மாதிரி தான். இதில் எப்படி சொல்லணும்னா அதே மாதிரி தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக போகும், இது கிரவுண்டாக போகும். வால்யூம் கண்ட்ரோலர் இன்புட்டுக்கு ஃபஸ்ட்டு பின்னில், இது வந்து 3வது பின்னில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் கண்ட்ரோலர் சென்டர் பின், அதாவது 2வது பின்னுக்கு கொடுக்கணும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு கொஞ்சம் புரியுறது கஷ்டம். சரிங்களா? ஏற்கனவே ஓரளவுக்கு விஷயம் தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு நான் சொன்ன டேட்டா உடனே புரியும். சரிங்களா? இதே மாதிரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒயரிங் பண்ணுறதை முதற்கொண்டு ஒரு பிகினர்ஸுக்காக ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். இப்போ டைம் இல்லாததுனால அந்த வீடியோ வந்து எடுக்க முடியல. சரிங்களா? அதனால இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஓவராலாக எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? பிகினர்ஸ் யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோவை நான் கம்பல்சரி எடுத்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து பேஸு ட்ரிபிள் எல்லாமே முடிஞ்சாச்சு, வால்யூம் கண்ட்ரோலரும் முடிஞ்சாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் யூஎஸ்பியோட கனெக்ஷனும் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டு தான் எடுக்க போகிறோம். ஸ்பீக்கர் அவுட்புட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு பின்னு. சரிங்களா? ஃபஸ்ட்டு பின்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10வது பின்னுலேயும் 12வது பின்லேயும் ஒரு அவுட் எடுக்கிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு.
சரிங்களா. மோனோ போர்டுன்றதுனால இது மாதிரி எடுக்கிறோம். சரிங்களா. அதே மாதிரி தான் இதுலேயும் 10வது பின்னு 12வது பின்னு அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட்டில் சால்ட்ரு பண்ணிடுறோம். அவ்வளோதான், ஸ்பீக்கர் கனெக்ஷன் ஓவர். சரிங்களா. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணாமல் டைரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த ப்ரொடெக்ஷன் என்னன்னா ஒரு ஃபியூஸ் வழியாக கொடுங்க. ஒரு ஃபியூஸ் வழியாக ஒரு ஃபேஸ் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு இன்புட்டாக கொடுங்க. சரிங்களா. இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 230 வோல்ட் இன்புட் வரும். 230 வோல்ட் இன்புட் நான் டைரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுத்துருக்கேன். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்கக்கூடாது, ஒரு ஃபியூஸ் வழியாக தான் கொடுக்கணும். ஃபியூஸ் வழியாக கொடுத்து நியூட்ரல் மட்டும் டைரெக்டாக கொடுக்கணும். சுவிட்சு வழியாக கொடுக்கணும். சுவிட்சும் நான் யூஸ் பண்ணல, டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயரை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. சரிங்களா. இன்னும் இது ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னு கொஞ்சம் வேலை இருக்குது. சரிங்களா. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக பேசிக்காக கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா. இதோட முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்ல. சரிங்களா. அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுற நண்பர்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே அப்டேட் ஆகும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் 5.1 ஆம்ப்ளிஃபையரு, 2.1 ஆம்ப்ளிஃபையரு, 5.2, 5.2, 7.1, 7.2 எல்லா ஆம்ப்ளிஃபையரும் நம்ம வந்து மேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆல் இண்டியா டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை டைரெக்டாக என்னுடைய நம்பருக்கோ கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறந்த முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா. மேக்ஸிமம் லோ ப்ரைஸில் என்னால் பண்ண முடியும். கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஆம்ப்ளிஃபையரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாங் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. காப்பிரைட் இஷ்யூனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் சாங்ஸ் ப்ளே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் மாதிரி காட்டுறேன். ஓகேங்களா. இது வந்து ஒரு பேஸ் ட்ரிபிள் எஃபெக்டை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பேஸ் ட்ரிபிள் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பேஸ் கம்மி பண்ணிட்டேன். இப்போ ட்ரிபிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். தெரியுதுங்களா. சூப்பராக இருக்கும். 4440 தான் யூஸ் பண்ணியிருப்பேன். எந்த ஆல்ட்ரும் கிடையாது. இந்த போர்டு வந்து சூப்பராகவே இருக்கும். பாருங்கள். வேணுன்ற நண்பர்கள், ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படும்ன்ற நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆம்ப்ளிஃபையரை நான் சிறந்த முறையில் மேக் பண்ணி உங்கள் அட்ரஸுக்கே வந்து ஷிப் பண்ணுறேன். சரிங்களா. இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.